வெல்கம் டு கனா அகாடமி. இப்போ பாண்டிச்சேரி சீட்ஸை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் ஈகராக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ரிலேட்டிங் டு பாண்டிச்சேரி மெடிக்கல் சீட்ஸ் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் பற்றி போட்டிருந்தோம். ஜிப்மாருடைய சீட் மேட்ரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முந்தின இயருடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் பற்றி போட்டிருந்தோம். பாண்டிச்சேரி மெடிக்கல் சீட்ஸுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா போட்டிருந்தோம். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காலேஜுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும், அதாவது சென்டாக்குடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்டாக்குடைய அஃபீஷியல் வெப்சைட்ல எங்க போய் நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சென்டாக்குடைய வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல அப்படி பாத்தீங்கன்னா இதுலதான் நம்ம வந்து மெடிக்கல் சீட்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நம்ம போடணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பிஜி டென்டல், இன்னொன்று வந்து யூஜி நீட் இருக்கு. நம்ம போட வேண்டியது இந்த யூஜி நீட்ல தான் நம்ம போட போறோம். இந்த யூஜி நீட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆன் 14/7 கமிங் 14th இது முடியுது. அதுக்குள்ளார நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் இதுல விசிட் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அண்ட் அதுல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெடிக்கல் டென்டல், அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் பிஏஎம்எஸ், ஆயுர்வேதா அண்ட் உங்களுக்கு வந்து வெட்டினரி மற்ற எல்லாத்துக்குமே நீங்க வந்து சென்டாக் பொறுத்த வரைக்கும், அதாவது பாண்டிச்சேரியுடைய மெடிக்கல் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போக முடியும். செகண்ட் பேஜ் உங்களுக்கு இங்க ஓப்பன் ஆகும். அலைட் மெடிக்கல்ல இருந்து எல்லா மெடிக்கல் அட்மிஷன்ஸ்க்கும் சென்டாக்குடைய இந்த பேஜ்ல இருந்து தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போக முடியும். ஸோ இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க வந்து விசிட் டேஷ்போர்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாகின் ஐடியும், அதாவது இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நம்ம உள்ள போகலாம். ஸோ நியூவா ரெஜிஸ்டர் பண்ற கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பிரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வாட் ஆர் த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா, கேண்டிடேட்டோட நேம், அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய ஃபாதர் ஆர் கார்டியன்ஸோட நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்கணும். ஸோ இங்க கொடுத்துருக்க அதே பாஸ்வேர்டு தான் இங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் இன்னொரு தடவை கொடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். லாகின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வில் பி இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அந்த இமெயில் ஐடியோட ஓடிபியை நீங்க இங்க என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இங்க ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியவும் நீங்க இங்க என்டர் பண்ணலாம். அப்படி என்டர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மற்ற கான்டாக்ட் டீடைல்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுல வரும். என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், கேண்டிடேட்டோட நேம், ஃபாதர் நேம் ஆர் கார்டியன் நேம், மதர்ஸ் நேம் வந்துடும், ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் அதர்ஸ்ன்றதை போட்டுக்கணும். அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்க போடணும். அண்ட் ரிலீஜியன், அப்புறம் மதர் டங், உங்களுடைய மதர் டங் என்ன அப்படிங்கறத இல்லை நீங்க போடணும். அதுக்கப்புறமா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல அகைன் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். நீங்க மொபைல் நம்பர் வந்து எல்லாத்துக்கும் நீங்க ஒரே மொபைல் நம்பர், லைக் நீட் அப்ளிகேஷன்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் இங்க நீங்க போட்டீங்க அப்படின்னா தட் வுட் பி ஈஸி ஃபார் யூ. எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் ஒரே நம்பர். அண்ட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். அண்ட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய பேரண்டோடைய மொபைல் நம்பரோ, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் மொபைல் நம்பர்ல ஃபாதரோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர்ல மதரோட மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் மோஸ்ட்லி நீங்க பெர்மனன்ட் அட்ரஸே கம்யூனிகேஷன் அட்ரஸா கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. இப்போதைக்கு நீங்க வெளியே எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா அதை உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸா நீங்க கொடுக்கலாம். அண்ட் பின்கோட். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வில் பி கெட்டிங் இன் டு த நெக்ஸ்ட் பேஜ். அண்ட் இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ரிசர்வேஷன் கிளைம் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எந்த கேட்டகரியில நீங்க ரிசர்வேஷன் கிளைம் பண்றீங்க, இது எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன நீங்க போடணும் அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமா வந்து இங்க பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இதுல வந்து நீங்க புதுச்சேரியுடைய ரேஷன் கார்டு வச்சிருந்தீங்க, அங்க சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க புதுச்சேரின்னு போடணும். மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்ணும்போது இங்க அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை தான் நீங்க கிளிக் பண்ணணும். அண்ட் என்ஆர்ஐயா இருந்தீங்க அப்படின்னா இந்த என்ஆர்ஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அண்ட் ஃபாரின் நேஷனலா இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும், அண்ட் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருந்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம அதர் ஸ்டேட்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம போறோம் அப்படின்னா இந்த அதர் ஸ்டேட்ங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த 4 கேட்டகரியில எதுல நீங்க வருவீங்க அப்படிங்கறத நீங்க இதுல போடணும்.
அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் என்ஆர்ஐயா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எஸ்ன்னு இதுல கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. மோஸ்ட்லி இது என்ஆர்ஐக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். அண்ட் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் டியூஷன் ஃபீ ரீஃபண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஒன்று கேண்டிடேட்டோடைய அக்கௌண்ட் டீடைல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் டீடைல். பிகாஸ் இதுல வந்து இந்த காஷன் டெபாசிட் நம்ம கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரீஃபண்ட் ஆகும்போது இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கலாம். ஸோ பேங்க் நேம் அண்ட் பிரான்ச், இது நார்மலா நம்ம பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுடைய நம்பர் அண்ட் நேம் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ள போகும். ஸோ பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் பேஜ் நம்ம பார்க்க வேண்டியது, புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடிக்கு வந்து உங்களுக்கு 500 rupees தான் இருக்கும். ஃபார் அதர்ஸ் ஜென்ரல் கோட்டாக்கு 1000 rupees வரும். அண்ட் புதுச்சேரி கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 2000. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து இப்போ எதில் அப்ளை பண்றோம் அப்படின்னா அதர் ஸ்டேட் கோட்டால அப்ளை பண்றோம். ஸோ நம்மளோட ஃபீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து சேவ் அண்ட் கண்டினியூ நம்ம கொடுத்த பிறகு the next page ஓப்பன் ஆகும். the next page will be என்ன கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றது. மேனேஜ்மெண்ட் ஆர் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டால தான் நம்ம வருவோம். அதனால மேனேஜ்மெண்ட் ஆர் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டீடைல்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நீட்டோடைய அப்ளிகேஷன் நம்பர் போடணும் அண்ட் ரோல் நம்பர் போடணும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாத்தி போட்டுறாதீங்க, கேர்ஃபுல்லா நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ நீட்டோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் நீட்டோட ரோல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிருக்கோம் நீட்ல அப்படிங்கிறதையும் நம்ம இதுல என்டர் பண்ணணும். அண்ட் இந்த இயர் பாசிங்ல உள்ள மார்க்கா, லாஸ்ட் இயர் நீங்க சப்போஸ் லாஸ்ட் இயர் எழுதிருப்பீங்க, இந்த இயர் நீங்க எழுதாம இருந்திருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட இயர் ஆஃப் பாசிங் அந்த இயரை நீங்க என்டர் பண்ணணும். அண்ட் நீட் ஆல் இந்தியா ரேங்க் நீங்க இதுல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி மார்க்ஸ் உடைய டீடைல்ஸ் நீங்க போடணும். ஹெச்எஸ்சி போர்டு நீங்க எங்க எழுதினீங்க அப்படிங்கிற தமிழ்நாட்டில் எழுதினீங்க, தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது எழுதிருந்தீங்க, வேற எந்த ஸ்டேட்லயாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் நீங்க இதுல என்டர் பண்ணணும். அண்ட் என்ன ஸ்ட்ரீம், அகடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்மளுடைய ஹெச்எஸ்சி உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க போடுங்க. அண்ட் ரிசல்ட்ல ஆப்வியஸ்லி பாஸ் தான் நம்ம போட்டாகணும். பாஸ் போட்டிருந்தா தான் நம்மளால இதுல அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், எத்தனாவது அட்டம், ஒரு அட்டம் தான் அப்படின்னா ஒரு அட்டம். ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இதுல எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு அட்டம் தான் நம்ம இதுல பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் என்ன வரும் அப்படின்னா நம்மளுடைய அகடமிக் இன்ஃபோ வரும். ஸோ இதுல வந்து நம்மளுடைய ஓப்பன் ஸ்கூலா இல்ல ரெகுலர்ல நம்ம பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது. ரெகுலர்ல பண்ணியிருந்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நோ கொடுக்கணும். அண்ட் பிரைவேட் கேண்டிடேட் கிடையாது, இதெல்லாம் பிரைவேட்டா போய் எக்ஸாம் எழுதுவாங்களே அவங்களுக்கு பிரைவேட்டா எழுதிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அண்ட் பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி ஸ்டடிட் அஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், நம்ம இதுல வந்து பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எஸ் ஆர் நோ அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்கூலோடைய நேம், பிளஸ் டூலோடைய ஸ்கூலோட நேம் அண்ட் என்ன டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது அண்ட் இயர் ஆஃப் பாசிங் என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே +1 அண்ட் அதே மாதிரியே 10th 9th அண்ட் 8th இது எல்லாத்தையுமே உங்களுடைய ஸ்கூலோட நேம் அண்ட் என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் அது அண்ட் எந்த இயர்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல வந்து லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2, லாங்குவேஜ் 1 வந்து என்ன லாங்குவேஜ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மேக்ஸிமம் மார்க் அண்ட் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கிறத இதுல போடணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் 2 எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க இதுல வந்து மார்க் ஸ்கோர்ல 0 அப்படின்னு போட்டீங்கன்னா அதுவே தானா லாங்குவேஜ் 2 வந்து எதுவுமே இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கும். அதனால இதை கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இதுல நம்ம பாட்டனி அண்ட் ஜுவாலஜில யூஸ்வலா பயாலஜின்னு 3rd சப்ஜெக்ட் எடுத்திருப்போம். அண்ட் சப்ஜெக்ட் 4 என்னவா எடுத்திருப்போம் அப்படின்னா மேக்ஸ் எடுத்துப்போம். பயோ மேக்ஸ் எடுத்தவங்க இல்ல பியோர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு பாட்டனி தனியா ஜுவாலஜி தனியா வரும். இதையும் நீங்க என்டர் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டியோட என்டர் பண்ணுங்க, கேர்ஃபுல்லா என்டர் பண்ணுங்க. அண்ட் அந்த கன்சர்ன் மார்க் ஸ்கோர்ட இந்த லாஸ்ட் காலம்ல நீங்க போட்டுக்கோங்க. அண்ட் தென் நம்மளுடைய டோட்டல் மார்க்ஸ் என்னங்கிறத லாஸ்டா என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் அட்டாச்மெண்ட் வரும். ஸோ இந்த ஃபைல் அட்டாச்மெண்ட்ல என்னென்ன ஃபைல்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம இதில் அட்டாச் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போறோம். இதில் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ அட்டாச் பண்ணணும், பர்த் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணும் அண்ட் சிக்னேச்சர் அட்டாச் பண்ணணும். இதுல போட்டோவும் சிக்னேச்சரும் நம்ம நீட்ல என்ன போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுமோ அதே போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இதுல அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் நீட் ஸ்கோர் கார்டு அப்ளை பண்ணணும். மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் ஷீட் நீங்க அப்ளை பண்ணணும், ஹெச்எஸ்சி அண்ட் 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி நீங்க அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரிசர்வேஷன் கிளைம் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா இதில் நீங்க அப்லோட் பண்ணணும். இதை சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய நெக்ஸ்ட் பேஜ் வில் பி பேமெண்ட் பேஜா இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஒன்ஸ் அகேன் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீங்க ஏற்கனவே போட்டிருந்த அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் இதுல வரும். இதுல டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்க வரும், உங்களோட நேம் இங்க வரும், ரெசிடென்ஸ்ல அதர் ஸ்டேட்ஸ்னு வரும், கேட்டகரி நீங்க என்ன கேட்டகரி கொடுத்தீங்களோ அது இங்க வரும், அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இங்க வரும். கண்டிப்பா நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும்.
அண்ட் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இதுல கொடுத்துட்டாங்க அண்ட் ஐடியும் இங்க கொடுத்துட்டாங்க அண்ட் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது 2000 rupees நம்ம பே பண்ண போறோம். ஸோ இங்க பே நவுங்கிற ஆப்ஷன், இந்த பே நவுங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். நார்மலா எல்லா இடத்துலயும் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஆன்லைன் பேமெண்ட், அந்த மாதிரி ஆப்ஷன் தான். யூபிஐ பேமெண்ட் இருக்கு, கார்டு பேமெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பேமெண்ட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த பேமெண்ட் நீங்க இதுல பண்ணலாம். 2000 rupees நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுல நீங்க கிளிக் பண்ணி இங்க மேக் பேமெண்ட்ல கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்றதுக்கு யூல் பி கெட்டிங் திஸ் அக்னாலஜ்மெண்ட். லாஸ்டா உங்களுக்கு வந்து நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். லைக் உங்களுடைய அப்ளிகன் நேம்ல இருந்து உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ், அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் நீங்க அப்லோட் பண்ண உங்களுடைய அகடமிக் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். இங்க ஒரு தடவை உங்களுடைய சிக்னேச்சரை நீங்க அப்லோட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். இதுதான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் சென்டாக் ஃபார் அப்ளைங் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் பாண்டிச்சேரி. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க, அப்லோட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுடைய பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டாக் வழியா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் கனா அகாடமி ஃபார் ஃபர்தர் கைடன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கனா அகாடமில இருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.